கம்பு மசாலா குழி பணியாரம் செய்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் கம்பு மாவு 1½ கப்பு சேர்க்குறேன். இப்போ இதோட அரிசி மாவு 1 கப்பு, ரவை 1 கப்பு. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து விஸ்க் வச்சு நல்லா கலந்துக்கலாம். இதெல்லாம் நல்லா சேர கலக்கணுங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும் நமக்கு. இதோட இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துடலாங்க. உப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்துட்டு இதோட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். இது நல்லா கலந்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும். அதுக்காக விஸ்கில் வச்சு கலந்திங்கன்னா எல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து கலந்து வரும். இப்போ அது நல்லா சேர்ந்து கலந்து வந்துடுச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலாவுக்கு ரெடி பண்ணிடலாம். குழி பணியாரம் தாளிக்கிறதுக்காக ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. அதில் எண்ணெய் ஊற்றி காய வச்சு வச்சுருக்கேன். அதில் கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரியட்டும். உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். இது நல்லா செவந்த உடனே உளுத்தம்பருப்பு செவந்துடுச்சுங்க. சீரகம் சேர்த்துடலாம். சீரகம் பொரியுது. இதில் வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கணும். இப்போ இதோட பச்சை மிளகா சேர்த்துடலாம். ரெண்டும் சேர்ந்து நல்லா வதங்கட்டுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இதோட இஞ்சி சேர்த்துடலாம். கருவேப்பிலை சேர்த்துடலாம். இதையெல்லாம் ஒன்று சேர்ந்து வதங்கட்டும். இதை இப்போது நல்லா வதங்கின அப்புறம் ஆற வச்சு மாவில் கலந்துட போகிறோம். இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ வதக்கின வெங்காயத்தை இதோட கலந்துடலாம். மாவு நல்லா கலந்தாச்சு. இதோட கொத்தமல்லி சேர்த்துடலாம். மிளகுத்தூள் சேர்த்துடலாம். இப்போ நல்லா கலந்துட்டு இப்போ பணியார சட்டி வச்சு ஒன்று ஒன்றா ஊற்றி எடுத்துடலாம். குழி பணியாரம் செய்கிறதுக்காக குழி பணியார சட்டி வச்சுருக்கேங்க. இப்போ இதில் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காயட்டும். எல்லாத்துலேயும் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. மாவு ஊற்றிடலாம். எல்லா குழியிலையும் ஒன்று ஒன்றா ஊற்றிடலாம். இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். அப்புறமா திருப்பி போடலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுடலாம். எல்லா குழி பணியாரத்தையும் அதே மாதிரி திருப்பி போட்டு
இன்னொரு பக்கமும் வேக வைக்கணும். இப்போ இந்த பக்கமும் நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ ஒவ்வொரு குழி பணியாரமாக எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம். சூப்பராக வந்திருக்கு. மசாலா குழி பணியாரம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது டேஸ்ட் எப்படி இருந்ததுன்றதை எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உலக தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.